இந்த கட்டிங் சீரிஸ் ஆரம்பிச்சப்போ எந்த ஒரு பிளான் இல்லாம தான் ஆரம்பிச்சேன். எந்த மாதிரி வீடியோஸ் போட போறேன், எவ்வளவு நாள் பண்ண போறேன்னு ஒரு ஐடியாவே இல்லாம தான் ஆரம்பிச்சேன். வீடியோஸ் டெய்லி போடணுமே ஏதோ ஒரு ஃப்ளோல போட்டுட்டேன். சரி, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எவ்வளவு நாள் பண்ணலாம் இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு. இன்னையோட 49 டேஸ் ஆயிருக்கு நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி. ஆனா சத்தியமா டேஸ் எப்படி போச்சுனே தெரியல. நீங்களும் ஏதாச்சும் விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு ஆரம்பிச்சிருங்க. யோசிச்சுட்டு இருந்தா கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே தான் இருக்கணும். அப்படிதான் நான் ஒரு 2 வருஷமா வீடியோஸ் எப்போ போட போறேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, இப்போ என் கதையில என்ன கதைனா, பாடி கண்டிஷன் ஓரளவுக்கு டீசெண்டா வந்திருக்கு. சரி, கட் அப்போ முடிக்கலாம் இப்போ முடிக்கலாம் நானே யோசிச்சு ஒரு டேட்டை முடிவு பண்ணிட்டேன். மார்ச் 15 தான் அந்த டேட். அப்படி பார்த்தா மொத்தமா 74 டேஸ். இந்த குழப்பம் இவ்வளவு நாளா ஏன் இருந்துச்சுன்னா, எனக்கு ட்ரெயின் பண்ண யாரும் கோச் இல்ல. என்ன நானே தான் ட்ரெயின் பண்ணிக்கிறேன். 5 வருஷம் ஃபுல்லா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஓன் ட்ரைனிங் தான். போன வருஷம் வரை ஒழுங்கா நான் ஒர்க் அவுட்டே ஒரு 2 மாசம் தான் பண்ணிருப்பேன். சரி, இன்னைக்கு நான் ஒர்க் அவுட் லெக்ஸ் மட்டும் தான் போட்டேன். ட்ரைசெப்ஸும் போட வேண்டியது. ஆனா எனக்கு கொஞ்சம் எல்போ பெயின் இருந்ததால ரெஸ்ட் விட்டேன். அப்புறம் ஜிம்ல கார்டியோலாம் முடிச்சுட்டு வர வழியில சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு 4 ஓலெக்ஸ் தான் எடுத்தேன். லஞ்சுக்கு 200 கிராம் சிக்கன் அண்ட் ஒரு சப்பாத்தி எடுத்துட்டு அதிகமா ஒரு 40 மினிட்ஸ் வாக் பண்ணேன். இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனுக்கு வேற பர்த்டே, கேக் கட் வாங்கிட்டு டின்னர் வீட்லயே சீக்கிரமா முடிச்சுட்டு அவங்கள பார்க்க கிளம்பிட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு போயிட்டா கேக்க பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் கிரேவிங்ஸ் கம்மியா இருக்கும். நம்ம பாபாக்கு ஒரு விஷயம் போட்டு கேக் வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கேக் வந்த உடனே அதை எப்படா காலி பண்ணுவானுங்க தான் எனக்கு மைண்ட்லயே இருந்துச்சு. ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்பதான் நம்ம மைண்ட் அதை பண்ண சொல்லும். இந்த மாதிரி தான் எனக்கு இன்னைக்கு பசியே இல்லைனாலும் சாப்பிடு மைண்ட் சொல்லிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் நினைச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரவங்க போறவங்க விஷ் பண்றதை பார்த்துட்டு இப்படின்னு கொஞ்சம் எப்படியோ டைவர்ட் பண்ணிட்டேன். வீடியோ போடுறதுக்குள்ள பாபாக்கு பர்த்டே முடிஞ்சிருக்கும். ஆனாலும் ஹாப்பி பர்த்டே பாபான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஒரு சுகர் ஃப்ரீ காஃபி போட்டு வீட்டுக்கு வந்து இன்னைக்கான டே முடிச்சாச்சு கைஸ்.